ஆகா, பிரச்சனையை நம்மளே கூட்டியாந்து விட்டுட்டோமா? என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? புரியுது, எல்லாருக்கும் என் மேல கோவம் இருக்கதான் செய்யும். என்ன செய்யறது? என் கொழுந்தனாருக்கும் அக்காவுக்கும் இன்னைக்கு கல்யாண நாள் ஆச்சே, அதுவும் 30வது கல்யாண நாள். வாழ்த்துக்கள். ஏய், என்னடி என்ன தைரியம் உனக்கு? எங்க வீடு வரைக்கும் வந்துட்டு எங்க முன்னாடியே சிரிச்சு பேசுறியா? என்ன உன் புருஷன் போன மாதிரி ஜெயிலுக்கு உன்னைய அனுப்பணுமா? பாத்தீங்களா பங்காளி, வீடு தேடி வந்தவங்க கிட்ட பேசுற பேச்சா இது? வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிட வேண்டாம், ஏன் இங்க வந்தீங்கன்னு கேட்காமலாச்சும் இருக்கலாம்ல. இங்க பாரு, நிச்சயமா நீ நல்ல நோக்கத்தோட வரலன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப எதுக்காக வந்திருக்கன்னு எனக்கு புரியல. கொழுந்தனாரே, ஏன் புருஷன் மேல உங்களுக்கு கோவம் தான். அவரை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சது உங்க குடும்பம் தான். அந்த கோவம் எனக்கு இருக்கு. அதே நேரத்துல கொழுந்தனாரோட கல்யாண நாளுக்கு வந்து வாழ்த்துறது முக்கியம் இல்லையா? அதான் சிரிச்சுக்கிட்டே வந்து நிக்கிறேன். போதுமா? ரொம்ப எல்லாம் குழப்பிக்காதீங்க பங்காளி. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் ரொம்ப நல்லவ மாதிரி இழிச்சுக்கிட்டே வந்து நிக்கிறாளேன்னு உங்களுக்கு தோணும். தோணணும். அதுதான் உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு அழகு. ஹலோ, உங்க புருஷன் செஞ்ச கேவலமான காரியத்துக்கு வேற ஒருத்தியா இருந்தா இந்த திசை பக்கமே வந்திருக்க மாட்டான். இப்படி வெக்கமானம் இல்லாம வந்து நிக்கிறீங்க. இந்த அடி என் பங்காளி மகளே. நான் இப்பவும் சொல்றேன், ஊர்ல நானும் என் புருஷனும் செஞ்சது எல்லாமே எங்க பதவிக்காகவும் அதிகாரத்துக்காகவும் மட்டும்தான். அதனால நாம சொந்த பந்தம் இல்லைன்னு ஆயிடுமா? இப்ப நான் வந்து நிக்கிறதே நம்ம உறவு முறைய கொண்டாடுறதுக்காக தான். அதையும் இதையும் போட்டு குழப்பிக்க கூடாது கண்ணு. அதிகாரம் வேற, சொந்த பந்தம் வேற. அத முதல்ல புரிஞ்சுக்கணும், சரியா? என்ன ஆள் இவங்க? சரி, வந்த வாழ்த்துட்டல, கிளம்பு. ரொம்ப நேரம்லாம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியாது. போறேன் பங்காளி, போகதானே போறேன். வந்தவள வாய் நிறைய வான்னு ஒரு வார்த்தை கூப்பிடல, ஒரு வாய் காப்பி டீ வேணுமான்னு கூட கேட்கல. ஒரு கிளாஸ் தண்ணி. இதெல்லாம் பார்த்தா நாம வாழ முடியுமா? அண்ணே, என்னென்ன பாத்துக்கிட்டு நின்னுகிட்டே இருக்க? இது நம்ம பங்காளி வீடுன்னு, உரிமைப்பட்ட வீடு. நீ கூச்சப்படாம நேரா சமையல் கட்டுக்கு போய் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வானே. சொந்த பந்தம் விட்டு போகாம இருக்கிறதுக்காக ஒரு சொம்பு தண்ணியாவது குடிச்சிட்டு போவோம். போ, போயிட்டு வா. போனே. என்ன எங்க போற? இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்ச அவ்வளவுதான், நடக்கிறதே வேற. என்னங்க, கண்டவெல்லாம் நடு வீட்டுக்கு வந்து நம்ம கிட்ட இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கா, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அடிச்சு வெளியே துரத்துங்க. முதல்ல இவ நின்ன இடத்த கழுவி விடணும். கல்யாணம் அம்மா, நீங்க என்ன தாராளமா திட்டலாம். அம்பிட்டு என்னத்துக்கு? உங்க வீட்டுல கிடக்குற எதையாவது எடுத்து என்ன அடிக்கலாம். அடிங்க, நான் சந்தோஷமா ஏத்துக்குவேன். ஏன்னா நீங்க என்னோட பங்காளி. என்ன வேணாலும் செய்யறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு.